அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 6/6/2025 இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. விஸ்வவாசு வருடம் பிறந்து வைகாசி மாதம் 23 நாட்கள் ஆகின்றன. இன்றைக்கு வருடம் பிறந்து எத்தனை நாட்கள் ஆகிறதுன்னு பார்த்தோன்னா 157 நாட்கள் ஆகிறது. இன்னும் கையில் 208 நாள் இருக்குது. எப்போவுமே காலம் போயிடும். அதனால் அந்த காலத்தை பிடிச்சி நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா காரியங்கள் நம்ம கூட நிற்கும். அதனால் 208 பொன்னான வாய்ப்புகள் நம்மகிட்ட இருக்குங்கிறத முதலில் மனதில் பதிந்து கொள்வோம். இன்றைய நாளிலே வளர்பிறை ஏகாதசி அப்படிங்கிற ஏகாதசி உண்டு. ஏகாதசியில் ஸ்மார்த்த ஏகாதசி அப்படின்னு ஒன்று, வைஷ்ணவ ஏகாதசின்னு ஒன்று உண்டு. ஐயங்கார்கள் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இன்றைக்கு ஸ்மார்த்த ஏகாதசி. அதுபோல் ஹஸ்த நட்சத்திரம் கொண்டது. ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசிக்குள்ளே இருக்கும். இந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு பிரவேசிக்கிறது. அக்ஷர நட்சத்திரத்தில் இருப்பார். இன்றைக்கு நல்ல நேரம் காலையிலே நல்ல நேரம் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும். டெய்லியே ராகு காலம் உண்டு இல்லைங்களா? இன்றைக்கு ராகு காலம் வெள்ளிக்கிழமைனா 10:30-12. நல்ல நேரத்தில் கௌரி நல்ல நேரம்னு ஒன்று பார்ப்போம். அதில் நண்பகலிலே 12:30லேருந்து 1:30 வரைக்கும் ஒன்று இருக்கும். சாயங்கால வேளையில் 6:30லேருந்து 7:30 வரைக்கும். குளிகை காலம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 7:30-9. அப்படி யமகண்டங்கள் பார்க்கும்போது 3லேருந்து 4:30 வரை. இப்போ நடக்கக்கூடிய காரியங்களை தடைபடுகின்றன. குளிகை காலத்தில் செய்யணும். கடன் கொடுத்தா கடன் திரும்பி வராது. சொல்ல கடன் திரும்பி வராத நேரம் குளிகை காலம். அப்போ கடன் அடைக்கிறது நேரத்தில் நம்ம பண்ணலாம். அதாவது நம்ம நார்மலாக மரணங்கள் போன்ற விஷயங்களை எடுக்க குளிகை பார்த்துட்டு வரும். அப்போது நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிறதும் கெட்டது நடக்க வேண்டியது காலகட்டங்கள் புரிந்து விட்டது. சூலம் அப்படிங்கிறது இன்றைக்கு மேற்கில் இருக்கிறது. பரிகாரம்ங்கிறது வெள்ளமாக இருக்கிறது. கட்டத்தில் நம்ம ராசி கட்டங்கள் பார்க்கும்போது ரிஷப லக்னம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். சூரியனுடைய இருப்பு தொகை எப்படி இருக்குன்னா 1 நாழிகை இருக்கிறது. 21 வினாழி இருப்பார். இன்றைக்கி காலையில் 5:52 சூரியன் கிழக்கில் உதித்து விடுகிறார். கோச்சாரப்படி சூரியன் மற்ற கிரகங்கள் எங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, சூரியன் அமர்ந்திருப்பது அப்படின்றது ரிஷபராசிக்குள்ளும், புதனும் குருவும் அமர்ந்திருப்பது நமக்கு மிதுன ராசிக்குள்ள, செவ்வாய் அமர்ந்திருப்பது அப்படின்னா நமக்கு இன்றைய நாள் கடைசி நாளாக உட்கார்ந்துருப்பார் செவ்வாய் இந்த கடகராசிக்குள்ள, கேது சிம்மராசிக்குள்ளே அமர்ந்திருப்பார், ராகு கும்பராசிக்குள்ளே அமர்ந்திருப்பார், சனி பகவான் நமக்கு அமர்ந்திருக்கிறது மீனராசிக்குள்ளே இருப்பார், சுக்கிர பகவான் மேஷ ராசிக்குள்ளே இருப்பார். இன்றொரு சூட்சமோ சந்திரன் மட்டும் வெளியில் கன்னிராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். ராகு கேது தொடர்பு இல்லாமல், ராகு கேது மற்ற எல்லாரையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. கிரக மாலைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு இங்கே எல்லாரையும் பிடிச்சி வச்சுருப்பார். இந்த தன்மையில் வெளியில் வந்தது இவர் மட்டும்தான். அவங்க பிடியிலேருந்து வெளியில் வந்துட்டார். நிறைய கேள்விகள். பணம் வரவுக்கான கோயில்கள் உண்டா? நல்ல பணம் வரணும் சார், செல்வம் பெருகணும் சார், ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்கள், நல்லதாக சொல்லுங்கள், நாங்கள் பார்க்குற மாதிரி ஒரு கோயில் பிடிச்சிட்டு வந்துடும் அப்படின்னா, தஞ்சாவூரில் குபேரபுரீஸ்வரர் கோயில்னே ஒரு கோயில் இருக்குது. தஞ்சாவூரில் குபேரனா உங்களுக்கு தெரியும், பைசாவுக்கெல்லாம் அவர் தான் அதிதேவதையாக உட்கார். சங்க நிதி, பதும நிதின்னு 8 விதமான நிதிகளை கொண்டவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபடும் போது உங்கள் செல்வம் பெருகத்தானே செய்யணுங்க. அதனால் பெருகும் அப்படிங்கிறத மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு சுபமுகூர்த்த நாள் அப்படிங்கிறதும் வைத்துக்கொள்ளுவோம். இன்றைய அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குன்னா, நல்ல காரியங்கள்லாம் செய்யறதுக்கு. அதனால தான் சுப முகூர்த்தத்தை இன்றைக்கி வைப்பாங்க. விவாகம் செய்கிறது ரொம்ப நல்லதா. வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு தெரியும் அம்பிகைக்கு உகந்த நாள். ஏகாதசி விவாகம் செய்வது ரொம்ப விசேஷம். அதனால் ஏகாதசி சேர்ந்து இருக்கிறதுனால ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது.
சிவபெருமானை வழிபட்ட பிறகு தனுசு ராசினியர்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. கரணம் அப்படின்னு பார்க்கும்போது கரணம் தப்பினா மரணம்னு வாங்க. அந்த கரணத்திலே வணிஜை கரணம் இன்றைக்கு. வணிஜை கரணம்னாலே நார்மலாக நந்தி அப்படின்னு வச்சுக்கணும், காளை அப்படின்னு வச்சுக்கணும். அந்த காளை வழிபடுதல், நந்தியை வழிபடுதல், அது வியாத்திபாதம் அப்படிங்கிற இன்றைக்கு அந்த யோகம் இருக்கும். நல்ல புனித நீராடுவதற்கான ஒரு நல்ல நாள். சத்ருக்கள் மித்ரோபதேசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சத்ருக்களை ஜெயிப்பதற்கான ஒரு நல்ல நாளாக அமைகிறது. இந்த நாளிலே கூடுதலாக பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு ராசிக்கான பலன்களையும் நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரே சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். அந்த கூடுதல் தகவலிலே நார்மலாக சுக்கிரனும் ஒரு தனகாரகன், அவர் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பண வசதிக்கு குறைவில்லை. 2ஆம் இடமான ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு மனத்திலே சின்ன சின்ன கவலைகளை கொடுப்பார். 3ஆம் இடமான மிதுனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு கொஞ்சம் உடம்பு உபாதைகளையும் வியாதிகளையும் கஷ்டத்தையும் கொடுப்பார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் புத்தியை கொஞ்சம் மட்டுப்படுத்துவார். 4ஆம் இடமான செவ்வாய் கொஞ்சம் ஃபேமிலியில் ஃப்ரிக்ஷன் கொடுப்பார். 5ஆம் இடமான கேது எப்போவுமே நல்ல விஷயங்கள் நடந்துட்டுனா எங்கன்னா ஒருத்தர் செலவு வைக்கணும் இல்லையா, இந்த செலவெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். 6ஆம் இடத்துக்கான புதன் 3ஆம் இடத்தில் அமர்வதனாலே லாபம் உண்டு. 7க்குரியவனான சுக்கிரன் உங்கள் லக்னத்திலே அமர்ந்ததுனாலே லாபம் உண்டு. கொஞ்சம் செலவுகள் மருத்துவ தொடர்பாக உண்டு அப்படிங்கிறதும் மனதில் கொள்ளுங்கள். 8ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 4ஆம் இடத்திலே நீச்சமாக இருப்பதனாலே வரக்கூடிய கஷ்டங்கள் விலகிவிடும் என்பதை பயம் நீங்க இருக்கலாம். 9க்குரிய குருவானவர் 3ஆம் இடத்திலே அமர்வதனாலே இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்திற்குரியவன் என்ற தொழில் ஸ்தானத்துக்குரிய சனி பகவான் 10-11க்குரியவன் 12ஆம் இடத்திலே அமர்வதனாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே சில வேளைகளிலே லாபங்களும் பல வேளைகளிலே நஷ்டங்களும் செலவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ராகு பகவான் லாபம் என்ற லாபஸ்தானத்திலே அமர்வதனாலே பண வரவுக்கு குறைவில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய 6ஆம் இடமான ஹஸ்த நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை பெருக்கும் என்ற இனிய செய்தி உங்களை வந்தடைகிறது. வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம், பணம் எப்படி சார் இருக்கணும், பண வரவு இன்றைக்கு திருப்தியாக இருக்கும். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயமாக நீங்கள் செய்யக்கூடிய வெளியூர் பிரயாணங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வாழ்க்கையிலே பல விதத்திலும் நன்மையை பயிற்று கொடுவார். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கும். வழக்குகளிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கான சாதகமான முடிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நேரடி பரிவர்த்தனை மூலம் செய்யக்கூடிய வர்த்தக தொடர்புகள் அனைத்தும் லாபத்தை பெருக்கித் தரும். வேலையிலே சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வெளி ஊர் அல்லது வெளி மாநிலங்கள் செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். இடர்பாடுகள் இல்லாத பயணங்கள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே விறுவிறுப்பான சுறுசுறுப்பான காரியங்கள் நிறைய இணைந்திருக்கும். அதனால் கொஞ்சம் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்ணத்தை ஊக்குவிப்பதற்காக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அவர் உட்கார்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் முயற்சியே முன்னேற்றம். அதனால் குடும்பத்தில் நிறைய முன்னேற்றங்களை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்துடுவார். உங்கள் கவலையே அதானேங்களே, குடும்பத்தை எப்படி முன்னேற்றுறது அப்படிங்கிறது. அந்த முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கும்போது மகிழ்ச்சி வந்துடும்ல. ஹஸ்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இன்றைக்கி.
உங்கள் ராசியிலேருந்து 5ஆம் இடம். ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்கள் தடைகள் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே நல்லது நடக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமைப்போகிறது. எதனால் சலுகையெல்லாம் கிடைக்குமானா பெருசாக சலுகையெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா சந்தோஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் தெளிவாக தெரிவதனாலே இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. எந்த காரியமும் நாம் செய்வதன்றி வேறு யாரும் செஞ்சால் எனக்கு பிடிக்காது, ஆனாலும் நான் நண்பர்களுடன் உறவாடி கொண்டு இருப்பேன் அப்படிங்கிற அழகான ஒரு சின்ன ஒரு கோட்குள்ளே நீங்கள் சுற்றிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இன்றைய நாளிலே பண வரவுக்கான வாய்ப்புகளை பார்க்கும்போது பணம் வரவு உண்டு. ஆனால் 4ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளர சந்திரன் பயணிச்சுவது கொஞ்சம் உடல் உபாதைகளை கொடுக்கும் அப்படிங்கிற தகவலை மனசில் வச்சுக்கோங்க. ராசிநாதனுக்குள்ளே இருக்கக்கூடியவரே குருவானதுனாலே தேவையற்ற பயங்கள், அதனால் சில பதட்டங்கள்னால சேதங்கள் அப்படின்னு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. செவ்வாய் அமர்ந்திருப்பது 2ஆம் இடமான கடகம் அப்படிங்கிறனாலே மனதிலே இனம் புரியாத குழப்ப வியாதி அப்படின்னு சொல்லுவோம், அந்த வியாதி இருக்கும். 3ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருப்பது பைசா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தற்சோதனை செய்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை கொடுப்பதாக இருப்பதனாலே கொஞ்சம் அதுக்கு விஷயம்லாம் பாருங்கள். யார் ஒருத்தர் தன்னை சோதித்த பிறகு வியாபாரங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு லாபம் உண்டு அப்படிங்கிற ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சொல்லுது. அப்போது நமக்கு என்ன ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை கொடுக்கும். புதன் ஆனவர் உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறால் சின்ன சின்ன பிரயாணங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். சில விஷயங்களிலே பணம் வரும், பல விஷயங்களிலே தடையும் உண்டு. அதையும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பாராத வகையிலே எதிர்பாலினத்திலிருந்து ஒரு நல்ல வார்ம் வெல்கம் இருக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் எதிர்பாரு அப்படிங்கிற சொன்னனாலே எதிர்பாராத நண்பர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறதுனாலே இந்த நாளிலே சாயங்கால வேளையிலே யார் கூடயோ கொஞ்சம் அவுட்டிங்லாம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நாள் நல்லா இருக்குது. ஏதாவது புதிய காரியங்கள் தொடங்குறதுனா இன்றைக்கி தொடங்குங்க. நல்லது நடக்கும், நல்லது நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சத்தன்மை பெற்றிருக்கிறார். அதனால் கொஞ்சம் புத்தித்தன்மை பெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளர நமக்கு சந்திரன் போகிறதுனால பைசா வரவுக்கு குறைவில்லை. 4க்குரியவன் அப்படின்னு போய் பார்க்கும்போது சுக்கிர பகவான் அவர் உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்போ லாபத்துக்கு உரியவன் 10க்குரியவன் அப்படிங்கிற போது தொழிலிலே சில கவலைகளை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் சில காரியங்கள் தவறுகளாக செய்துவிட்டு பின்னால் வருந்துவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிடுங்க. செவ்வாயும் சனியும் இருக்கக்கூடிய காரியங்கள் பார்க்கும்போது செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறார். சனிகாரகன் நமக்கு அமர்ந்திருக்கிறது மீனராசிக்குள்ளே இருக்கிறார். அப்போ மீனத்திலேருந்து பார்க்கக்கூடிய பார்வைன்னு பார்க்கும்போது சந்திரனை பார்க்கிறார் கன்னியாராகத்தில். அப்போ இந்த 2 பேர் தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா செய்கிற காரியங்களை நீங்கள் செய்யணும்னு யோசிப்பீங்க, ஆனால் செய்ய முடியாது, நெஞ்சு போயிடும். அதனால் காரியங்கள் தடைபட்டு செல்லும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் எதையும் பிளான் பண்ணி முடிக்க வேண்டிய காரியத்தை முன்னின்று முடித்து விட்டு அடுத்த காரியத்துக்கு போங்க. எல்லா காரியத்தையும் ஒரே நேரத்தில் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா பிரச்சனை தான் மாட்டிகிட்டே இருப்பீங்க, லூப் ஆகிட்டே இருக்கும், அப்படியே திருப்பி சுற்றிகிட்டே இருப்பீங்க. அப்போ கிளியராக புரிஞ்சிச்சு. இப்போ நாம் செய்கிற காரியம் இன்னும் தான் செய்ய போகிறோம், இவ்வளோ தான் செய்ய போகிறோம், இவ்வளோக்கு மேலே போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுதான் நீங்கள் செய்யணும். அது பண்ணிட்டீங்கன்னா அவமானப்படாமல் நல்லபடியாக, இல்லைனா எடுத்து எல்லாத்தையும் ஏற்று போட்டுக்கிட்டீங்க அதனால் பிரச்சனை பாருங்கள் அப்படின்னு உங்களை சொல்லிட்டு போயிடுவாங்க. அது மனசு வேறு வருத்தப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. வீண் அலைச்சல், பொருள் வரவு இல்லாமல் சூழ்நிலை எல்லாம் தாண்டி சாதனை பண்ணிவிடக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி ஏற்படுத்திவிடும். அதனால் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடமான கன்னி ராசிக்குள்ளே சந்திரன் பிரவேசிக்கிறார். நார்மலாக இந்த
2ஆம் இடத்துல சந்திரன் வந்தாலே தனம் விரயமாகும்னு சொல்லுவோம். பணம் தேவையில்லாத செலவாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. போராட்டத்துக்கு செவ்வாய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரும் செலவை தான் வச்சுருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். மருத்துவ தொடர்பான செலவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 11ஆவது இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு உங்களுக்கு லாபத்தை கொடுத்தாலும் இன்றைய நாளிலே புதிய வஸ்திரங்கள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இன்றைக்கி சுப நிகழ்வுகளெல்லாம் இருக்குது. மாப்பிள்ளை சீரு, மச்சான் சீரு அப்படிங்கிறதும், அக்காள் சீரு, தங்கை சீரு அப்படிங்கிறதும் இதெல்லாம் வர்றதுனால உங்களுக்கு புதிய பொருள் வரவு, புடவை மற்றும் ஆடை ஆபரணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் காட்டுறதுனால இதெல்லாம் ஒரு குதூகலமான சூழ்நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தும். சுபம் நிகழ்வுகள், சுப முகூர்த்தங்கள் எல்லாம் நல்லதாக இருப்பதனால இந்த வாழ்க்கையிலே சந்தோஷங்களும் உங்களுக்கு பெருகியிருக்கும். 3ஆம் இடமான சுக்கிரனுடைய அதிபதியான சுக்கிரன் எங்கே உட்காந்து, துலாத்துடைய அதிபதியான சுக்கிரன் எங்கே உட்காந்துருக்கிறார்னா மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் என்னுடைய இடத்தையே பார்க்குறார் மேஷத்தில் உட்காந்துட்டு. அப்போது உங்களுக்கு இன்றைக்கு நிதர்சனமாக வரக்கூடிய வரவுகள் கன்ஃபார்மாக உண்டுன்றது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். தன்னுடைய பார்வையினாலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான். அங்கே தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். தன் பார்வையிலே பார்ப்பது அப்படிங்கிறதும் 8ஆம் இடத்திலேருந்து பார்ப்பதும் அப்படி பயத்தை கொடுத்து இதெல்லாம் நடந்துருமான்னு தெரியவில்லை, நடக்குமா தெரியலையே, எப்படியான இதுக்கு ஓட்டிடணும் அப்படின்லாம் எண்ணங்கள் கொண்டு வந்து மாதம் பிறந்துச்சு எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறணும்னு ஒரு தேவையில்லாத இனம் புரியாத பயத்தையும் கொண்டு வந்து நிறுத்துவார். மனோகாரகன் கொஞ்சம் பயப்படுவார். பணம் வந்தாலும் திருப்தி இல்லாமல் இருக்கே அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரும். நிறைய செலவு இருக்குங்க, செலவுக்கு ஏற்ற வரவு இல்லைங்களேன்னு ஒரு புலம்பல் இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற டேயில் இருக்கும். இதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவோம். அப்படி மாறும்போது குருவின் அனுகிரகத்தினால் 3ஆம் இடத்தை பார்ப்பதினாலும் கஷ்டங்கள் விலகும், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நம்ம காரியங்கள் எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டே போகிறோம். 1 2 3 4 5 6 வரிசையாக லைனப் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது சில நாளில் சில வேலைகள் எல்லாம் தடைபட்டு போயிடும். ஏன்னே தெரியாது. ஏன் சார் தடைப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா அன்றைக்கு கிரக சேர்க்கைகள் நமக்கு சரியாக அமைந்திருக்காது. அதுலேயும் முக்கியமாக இந்த மனோகாரகனான சந்திரன் நம்மளை எல்லா இடத்துலையும் ஆட்டி படைப்பார். அதனால் ராசி பலனை பார்க்குறோம். இந்த ராசி பலனை பார்க்கக்கூடிய தன்மையிலே இந்த ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிற தன்னுடைய சாரத்திலேயே வந்து சந்திரன் அமர்வது அப்படிங்கிறது விசேஷம்தான். இருந்தாலும் கன்னியா ராசிக்கு அஷ்ட நட்சத்திரத்திலே சந்திரன் அமைவது அப்படின்னு போய் பார்க்கும்போது இவர் நிறைய விஷயத்தில் புத்தியை தடிமாற்றி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து விடுவார். மனம் பிரட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் மனசு ஒரு மாதிரி குழம்பு இருக்குதுங்க, ஒன்றும் புரியலைங்க, என்னால் டிசிஷன் எடுக்க முடியலைங்கன்னு சொல்லிடுவீங்க. அப்படிப்பட்ட டே தான் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் பெருசாக டிசிஷன் இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் ஆற போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது அப்புறம் இல்லை, இப்போ அடுத்த 4 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சுலாம் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் செவ்வாய் இருக்கிறார் உங்களுக்கு. 3ஆம் இடத்தின் அதிபதி 11இல் அமர்ந்திருப்பதனால் லாபம் வரும் அப்படிங்கிறதும். இந்த காம திரிகோணத்திலே 3 அப்படின்னு ஒரு விஷயம் முக்கியமானதாக அமைகிறது. அப்படிப்பட்ட இடத்துல குடும்பத்திலே சில குழப்பங்கள் இல்லாத வாழ்க்கையும், சிலருக்கு உற்பத்தி திறன்களை செய்யக்கூடிய வாழ்க்கையிலெல்லாம் நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி புதிய பொருளாதாரத்திலே மேம்பாட்டு சூழ்நிலையெல்லாம் கொண்டு வரக்கூடிய முயற்சிகளெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய டேவாகவும் இந்த டே அமைந்துவிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது யாருக்கிட்டேன்னாக்கா, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும், சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏண்டா வந்ததுன்னு பூதாகாரமாக நிற்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பண விரயம் இல்லாமல் பார்த்து கொள்வதும், தேவையற்ற கடன் வாங்குவதை மனதிலிருந்து எடுத்து விடுவதும் ரொம்ப நல்லது. ஆடம்பர செலவும் வேண்டாம், மிடுக்கான தோற்றமும் வேண்டாம் அப்படிங்கிறது இன்றைக்கு நாளில் சிம்ம ராசி மனசில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாகட்டும். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றெல்லாம் சரியாகப்படும். ஒரு காரியம் செய்யும்போது
காரியத்திற்கு பின்னாடி எத்தனை விதமான நல்ல விஷயங்கள் இருக்கிறதுன்னு லைனப் பண்ணிங்கன்னா இன்றைக்கு இனியதாக அமைய போகிறது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டுவீங்க அப்படிங்கிற காஷனை புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது ராசிநாதனே நேராக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல கன்னியா ராசிக்குள்ளார சந்திரன் பிரவேசிக்கிறார். குபேரன் அப்படிங்கிறது இந்த சந்திரனுடைய கோட்பாடு. இவர் 12ஆம் இடத்துலேருந்து விரயம் அப்படிங்கிறது வைத்துக்கொள்கிறார். அப்போ தேவையில்லாத பொருள் வரவத்தை விரயத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. தனம் நிறைய விரயமானால் எப்படி சொல்லுவோம்? நமக்கு பணம் வந்ததுங்க போயிடுச்சுங்கன்னு சொல்ல மாட்டோம், பணம் எல்லாம் காணா போயிடுச்சுங்கன்னு சொல்லுவோம். அப்போது அந்த பணம் எல்லாம் காணா போச்சுன்ற வார்த்தைக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தொலைத்து விடுவதற்கான சூழ்நிலைகள் சந்திரன் சனி பார்வை அமைந்து விடுகிறது. அதனால் வந்த லக்ஷ்மி காணா போச்சுன்னு சொல்லுவோம். அப்போ குபேரலட்சுமியினுடைய செல்வங்கள் நிறைய குறைவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டு. அப்படின்னாக்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டே. எதிர்பாராத செலவுகளை எதிர்பாருங்கள், வீண் செலவுகளை அவாய்ட் பண்ணிவிடுங்கள். இன்றைக்கு வீண் செலவுகள் எதாவது வந்தால் இன்றைக்கி செய்ய மாட்டேன், நாளைக்கு ஒத்தி போடுறேன்னு போடுங்க. நார்மலாகவே சொல்லுவோம், வெள்ளிக்கிழமை எதனா செலவுகள் பெரிய செலவுகள் எல்லாம் வைத்துக்கொள்ள மாட்டோம். ஏன்னா செலவு ஆச்சுன்னா திருப்பி வர்றதுக்கு அது வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. பிரயாணங்கள் இடப்பெயர்ச்சிகளெல்லாம் இன்றைக்கி லாபத்தை கொடுக்கும். சிலருக்கு சுக போஜனங்கள் கிடைப்பதற்கான நல்ல சாப்பாடு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாளிலே வரவுகள் நிறைய இருக்கும். சில பொருட்செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால் சில நன்மைகளும் நடக்கக்கூடியது. ஈவினிங்கில் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து மகிழ்வதற்கான சூழ்நிலையும் உண்டு. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்யும்போது நம்ம மனசு எங்கே இருக்குதுன்னு போய் பார்ப்போம். 11ஆவது இடமான லாபத்தில் உட்கார்ந்துருக்குது, காரியத்தை வெற்றி செய்ய போகுது அப்படின்னா இன்றைக்கி உத்வேகமாக சில காரியங்கள்லாம் செய்யலாம் இல்லைங்களா? அப்படி காரியங்களெல்லாம் வெற்றியாக செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தன விரயங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நீங்கள் எப்படியான வெற்றி பாதைக்குள்ளே செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதனால்தான் தனகாரகனான குரு 2ஆம் பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். குடும்பஸ்தானம் தனகாரகன் பார்க்கறதுனாலே நல்லபடியாக சூழ்நிலையை மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே வளங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. 3ஆம் இடம் 4ஆம் இடமான சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது ரொம்ப விசேஷமான விஷயம். ஆனாலும் ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் கொஞ்சம் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பேசிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவசரமாக பேசுகிறது, அவசரமாக அள்ளி தெளிக்கிறதுன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குழப்பங்கள் வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதில் டியூன் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். பல நாட்களிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் தடைபட்டு போயிட்டே இருந்தது. இப்போ இன்றைக்கி நாளில் நீங்கள் செய்யலாம். அந்த காரியங்கள்லாம் தடைபடாது, நல்லதே நடக்கும். அலுவலகத்திலே முக்கியமான சூழ்நிலையில் நீங்கள் பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி தைரியமாக செய்யலாம். உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். விவாகம் போன்ற புதிய நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளை எல்லாம் இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கலாம். நல்லதான் நடக்கும். விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய செய்வீங்க. அதனால் லாபங்கள் வர ஆரம்பிக்கும். கடையை விரிவுபடுத்துறது, குடும்பத்தை மாற்றி வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கிற அன்பர்களுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். மாற்றங்களை எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பயணங்கள் பலனுள்ளதாக அமையும். அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு எப்போவுமே கூட நின்று உங்களை உதவி செய்யக்கூடிய நாளில் இந்த நாள் முக்கியமான நாள். அதனால் இன்றைக்கி தைரியமாக நீங்கள் நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் லைனப் பண்ணி செய்யலாம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு சந்திர பகவான் கன்னியா ராசிக்குள்ளே அமர்கிறார். நார்மலாக தொழிலில் அமர்ந்து விட்டாலே மனசு சந்தோஷமாக ஆகிடும். அப்போது சந்தோஷமான அலுவலக சூழ்நிலை இருப்பதனாலும் வியாபாரம் போன்ற விஷயங்களிலே லாபத்தை கொடுப்பதனாலும் கூடுதல் லாபங்கள், வெற்றி நோக்கி பயணங்கள், சந்தோஷம் குடிகொண்ட நாட்களாக இந்த நாள் அமைந்துவிடும். குரு ஏற்கனவே உங்கள் ராசி நேரடியாக பார்த்து கொண்டிருப்பது கூடுதல் தகவல். அப்போது கூடுதலாக லாபத்தையும் பார்க்கிறார். 11ஆவது இடமான துலாஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கிறனால லாபமும் வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய போகிறேன், என்ன ஓட்டங்களும் கரெக்டாக இருந்ததுன்னா எப்போவுமே வாழ்க்கை நல்லாயிருக்கும்.
சுறுசுறுப்பு, முயற்சி, திருவினையாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லைனப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தர் அடுத்தடுத்த ஓட்டங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். எப்போ என்ன ஓட்டம் போல் நம்ம வாழ்க்கையை ஓடுகிறதோ அப்போ சந்தோஷம் எப்போவுமே கூட சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஆற்றின் உள்ளே போகும்போது அது குதூகலமான சூழ்நிலை. அந்த குதூகலமான சூழ்நிலையை உண்டாக்குவதற்கான டேயில் இன்றைக்கி ஒரு டே, சூப்பர் டே. அதே போல் சூரியனானவர் 6ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்ப்போம். ரிஷபராசிக்குள்ளே இருக்கிறது நார்மலி உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. பண வரவுக்கான அத்தனை முகாந்திரங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. 5க்குரியவன் நீச்சமாக இருப்பது அப்படின்னு பார்த்தாலும் 8ஆம் இடத்தில் மறைவுஸ்தானத்தில் நீச்சமாவதனாலே பரவாயில்லைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் தன் பார்வையான அவரும் லாபத்தை பார்த்து விடுவதனால் லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை குறைவதில்லை. அதனால் இன்றைய நாள் ஒரு நல்ல இனிய தொடர் நாளாக அமையப் போகிறது. இந்த நாளிலே வெற்றி தரும் நம்பர் அப்படின்னு சொன்னோம்னா 2, 7 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளுக்குரிய நிறமாக வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவதும் கூடுதலான சிறப்பாக இன்றைய நாளிலே ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பணவரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலருக்கு கொஞ்சம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட செலவுகள் உண்டு. பெருசாக ஒன்றும் செலவு இல்லைங்க, சமாளிச்சிடலாம். ஒரு சில பேர் உங்களை கண்டுக்காமல் போயிட்டாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இப்போ பேசுவாங்க சாரி அப்படின்னு. இன்றைய நாளிலே விருந்து உபச்சாரங்கள் நடக்கும்போது அந்த உபச்சாரங்களின் நடுவில் உங்களை பார்த்து பேசிட்டு உற்றார் உறவினர்கள் ஒன்று கூடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படுத்துவார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்கள் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகளும், அதை பற்றின ஏற்பாடுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலையும், ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் ஏற்பாடுகள் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. சில சலுகைகள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பெரிய சலுகைகள் எதுவும் ஏற்பாடு இல்லை. ஆஃபீஸ்லேயும் பெருசாக ஒன்றும் ட்ரமேட்டிக்கல் சேஞ்சஸ்னு ஒன்று சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் கோவொர்க்ஸோட கொஞ்சம் எல்லாரோடையும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதிர்பார்த்ததை செஞ்சுடலாம். இல்லைன்னா பிரச்சனை. கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அவசியம் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் தேவையில்லாமல் செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் காரியத்தை அவசியம் நீங்கள் செய்யலாம், அடுத்தவங்க காரியத்தை டெஃபினட்டாக நீங்கள் செய்ய வேண்டாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் அப்படிங்கிறவங்க பார்க்கும்போது ஆஃபீஸில் நீங்கள் ரொட்டீன்ஸை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றவரோட அனுசரணையாக செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை கொடுக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரும் எண் அப்படின்னாக்க 2, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவது. எப்பவுமே நம்ம சொல்லுவோம் குரு கடாட்சம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். குரு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலே தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதனாலே வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கட்டும். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, குடும்பத்திலே உறவினர்கள் வருகை, அவர்களால் மகிழ்ச்சி, சுப செலவு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நாள். பண வரவு இருக்கும், பொருளாதார வசதி இருக்கும், செலவுகளை சமாளித்து செல்லக்கூடிய வாழ்க்கை பாதை. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம், கருத்து வேறுபாடு நீங்கிய ஒரு இணக்கம் உண்டாகக்கூடிய நாள். எதையும் பொறுமையாக இருந்தால் சாதித்து விடலாம் என்ற எண்ண ஓட்டத்தை வளர்த்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகளும் இன்று உண்டு. ஆஃபீஸில் சிலவங்களுக்கு சக ஊழியர்கள் செய்யக்கூடிய பணிகள் உதவிகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு நிர்வாகத்திறன் கொண்ட பதவி உயர்வு, அதுக்காக கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ் உண்டு. அது உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைய நாள் அமைத்துவிடும். எதிர்பாராத வகையிலே அமைப்பதற்கு தான் ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் போய் உட்கார்ந்துருக்கிறார். வியாபாரத்தில் விற்பனை இருக்கும், பெரிய லாபம் இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிறதுக்கு இருக்கும். பொறுமையாக இருந்தால் லாபம் கூடுதலாக கிடைக்கும். சனி சந்திர பார்வையிலாலே வரக்கூடிய பலன் இது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் வரும்.
அதனால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே குடும்பஸ்தானத்தை சந்திரன் பார்க்கிறார். அதனால் லாபம் உண்டு. வேலைக்கு போகும் பெண்களுக்கு தங்கள் பணிகளிலே கொஞ்சம் எச்சரிக்கை கூடுதலாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் லாபம் கிடைக்கும். ஏன்னா 6க்குரியவன் கடகராசிக்காரன், அந்த சந்திரன் தான் நமக்கு இப்போ அமர்ந்திருக்கிறது 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் யோசித்து காரியங்கள்லாம் செய்யணும். அவசரப்பட்டு செய்யக்கூடாது. இன்றைய நாளிலே 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், மனதிலே எப்போதும் வெங்கடேச பெருமாளை மனதில் நினைத்து கொள்வதும் உங்கள் வாழ்க்கையிலே பலம் நலம் பெருக்கி என்றும் வாழ்க்கை சுபிட்சமாக அமைய உடைத்துறையாக இருக்கும். வணக்கம் மீனராசி அன்பர்களே. சந்திரன் உங்கள் ராசியை நேரடியாக பார்க்குறார். சந்திரனாலே குபேரன். அப்போ பண வரவுக்கு எப்படி இருக்கும்? குறைவில்லாமல் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சீராகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி விடுவார். குடும்பத்திலே பல விஷயத்திலும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினால் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். சகோதரர் உறவினர் போன்றவர்கள் மனக்கசப்பு நீங்கி உங்கள்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவார்கள். குடும்ப சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நல்ல பங்கேற்று கொண்டு நல்ல குதூகலமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் யாரும் நீங்கள் உணர்ந்த பெண்ணு நீங்கள் அடுத்தவங்ககிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? அப்படி உணர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நாள். பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்தை பார்வையிடுப்பதனாலே பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கும். புண்ணிய ஸ்தலங்கள் குலதெய்வதை பிரீத்தி இதெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைக்கு பெரிதாக எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிற டே தான் இன்றைக்கி. ஏன்னா சந்திரன் உட்கார்ந்துருக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இல்லைங்களா? அப்போ 7 உட்கார்ந்துருந்தாலும் நாளைக்கு அஷ்டம சந்திரன் அப்படிங்கிறது 8ஆம் இடத்துக்கான 2ஆம் இடத்துல இருக்கும் அந்த எஃபெக்ட்டு. அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த குழப்பங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிற மனசில் ஒரு சின்ன கால்குலேஷனால் குடும்ப பெண்கள் இதுக்கான விஷயத்தில் மனதை செலவு பண்ணுவீங்க. நாளைக்கு சனி ஞாயிறு என்னெல்லாம் செலவு பண்ணுறதுன்னு தெரில, வீக்கெண்ட் ஆகிப்போச்சு அப்படிங்கிற வீக்கெண்ட் ஃபீவருக்குள்ளே வந்துடும். அதனால் சிலவர்களுக்கு மன அமைதியும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இனி கொஞ்சம் அதை அனுசரித்து போயிட்டிங்கன்னா நல்லது. கொடுக்கல் வாங்கலிலே பெரிய மாற்றங்கள் இல்லைனாலும் கடன் வாங்கிறது அப்படிங்கிற எண்ணம் வந்தால் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. அதிர்ஷ்டம் தரும் எண்ணாக 2, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே சரஸ்வதி தேவியான லக்ஷ்மியையும் சரஸ்வதியையும் வணங்குவது ரொம்ப நல்லதாக அமையும். ஏன்னா விநாயகப் பெருமானின் துணை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அது மாதிரி லக்ஷ்மி தேவி ஹரி இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது. இவங்க 2 பேரையும் நம் மனதில் நினைத்து கொண்டோமானால் நல்லது நினைக்கும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.